பிரபாகர மகன் சீமானனையும் பார்த்தது இல்ல, இப்பத்தானே பாக்குற நீ. 8 16 16 32 எவ்வளவு காலம் ஆயிரும் தம்பி? சீமான் என்ன பண்ணிட்டான்? சீமானுக்கு டேய், தமிழின் இந்திய அரசியல் வரலாற்றுல, தமிழர் நில அரசியல் வரலாற்றுல பணம் இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை ஒழித்தது நாம் தமிழர் கட்சி. வாக்குக்கு காசு கொடுத்தால்தான் வாக்கை பெற முடியும் என்ற நிலையை மாற்றி 36 லட்சம் வாக்குகளை பெற்றது நாம் தமிழர் கட்சி. வழி வழியே வருகிற வாரிசுகள் அவர்கள் தான் நிற்க முடியும், ஜெயிக்க முடியும் என்ற நிலையை மாற்றி எளிய பிள்ளைகளும் தமிழர் நாட்டிலே அரசியல் செய்து வளர முடியும் என்று காட்டியது நாம் தமிழர் கட்சி. கூட்டணி வைக்காமல் வெல்ல முடியாது, இந்த சொல்லை கொள்ளாது நாம் தமிழர் கட்சி ஓயாது. தனித்து நின்று வென்று காட்டும் கட்சியாதான் நான் தனி கட்சி. ஆனா கூட்டணியா உலகத்திலே நான் தான்டா பெரிய கூட்டணி. 8 கோடி மக்களோடு இணைந்து நிற்கிற பெரிய கூட்டணி. யாரெல்லாம் என் கட்சியில் கூட்டணி? ஊழல் லஞ்சத்திற்கு எதிரான மனநிலை கொண்டவன் என் கூட்டணி. அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிரான மனநிலை கொண்டவன் என்னுடைய கூட்டணி. பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக துடிப்பவன் என்னுடைய கூட்டணி. பெரிய கட்சி கூட்டணி நான் தான் வச்சிருக்கேன். காற்று நஞ்சாக கூடாது, நீர் நஞ்சாக கூடாது, உணவு விஷமாக கூடாது என்கிற ஒவ்வொரு எண்ணம் கொண்ட ஒவ்வொருவனும் என் கூட்டணி, என் கூட்டணி. திராவிட மாடல்னாவே என்னன்னு தெரியல உனக்கு. திராவிடம்னா எந்த மொழி சொல்லுன்னு தெரியல. இது ஒரு கோட்பாடு. நாரி போன குப்பை. கேரளாவில இருந்து இந்த குப்பையை கொட்டுற, அதை தடுக்க தெரியாத மக்கிய குப்பை, மக்கிய குப்பை. திருடன், திருடன், பார்ப்பன திருடன், பிராமண திருடன் என்றே சொல்லிக் கொண்டிருந்தான். அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக கடைசியாக பிரபாகரன் பிள்ளைகள் வந்து என்னடான்னு கூராய்ந்து தெளிந்து திரும்பி பார்த்தால், எவன் ரொம்ப நேரமா பக்கத்தில் இருந்து கத்திக்கிட்டு இருந்தானோ திருடன் 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 என்று, அவன்தான் ஆக பெரும் திருடன், அயோக்கிய திருடன், ரொம்ப நாள் திருடன், பார்த்தா திருடன், பக்கா திருடன், இந்த திராவிட திருடன் தான். எப்படியே தம்பி, இது தொடக்கம்தான். இது only beginning, just for a trailer, just for a trailer, முன்னோட்டம். நான் ஏற 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 பாரதி உலகம் முழுமைக்கும் ஏறிக்கொண்டே இருப்பான், பரப்பிக்கொண்டே இருப்பான். இந்த பேசணும்லாம் பாத்தீல, பேசணும்லாம் பாத்தீல. தம்பி பிடல் காஸ்ட்ரோ சொல்றான், விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுன்னு. இங்க விதைத்தவனும் உறங்கல, விதையும் உறங்கல. Be careful, be careful. இது அடுத்து அவங்க எப்படி பந்து போடுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ப தயாராகி அடுத்த அடியை போடணும். இப்ப ஏன்னா நாம ஒரு சித்தாந்தத்துக்கு வந்துட்டோம். உங்களை ஏன் நான் திட்டணும்? உனக்கு யாரை பிடிக்கல சொல்லு, உனக்கு யாரை பிடிக்கல அவனை புகழ்ந்துடுறான், அவ்வளவுதானே. பெரியார் ஒழிக கிடையாது, பிரபாகரன் வாழ்க, திராவிடம் ஒழிக கிடையாது, தமிழ் தேசியம் வளர்க வெல்க வாழ்க, இந்தி ஒழிக கிடையாது, தமிழ் வாழ்க வெல்க வளர்க, அவ்வளவுதானே. நீ சாகணும்னு நியாயம் போறான்னு, நான் வாழணும். நீ தோக்க வேண்டும் என்பதல்ல எங்கள் கொள்கை, நாங்கள் வெல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் கோட்பாடு. நான் வளர வளர நீ கீழே போயிடுவ, அவ்வளவுதானே. இப்படி திமுகவை வீழ்த்துவோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் என்ன ஆடார்கள் என்று தெரியும். நாங்கள் பார்த்திருக்கிறோம். பார்த்திருக்க அந்த சிந்தலைய நான் வேணாம்னு விரட்டி விடுற 2 சேர்த்துக்கிட்டு 2 கூட்டிக்கிட்டு நீ 20 பேரை கூட கொண்டு 20 பேர் வந்து விட்டார்கள். கூண்டோட காலி அப்படின்னு. என்ன கிளிக்குண்டா எலிக்குண்டா என்ன கொண்டு வச்சிருக்க? அத மணிக்குண்டில் நின்று பேசி கேட்கிறேன் நான். என்ன கொண்டு நீ வச்சிருக்க? என்ன கொண்டு வச்சிருக்க? என்ன கொண்டு? தம்பி, நீ வரலாற்றுல நீ செய்யற ஒரே ஒரு நல்ல காரியம் எனக்கு இது, அதுக்கு நன்றி, கோட்டான கோடி நன்றி எசப்பா அப்படிமாரில. கோட்டான கோடி நன்றி. ஏன்னு கேள்ல, என்னால செய்ய முடியாத நீ செய்யற, அதுக்கு அதிகாரிகள்
ஐஎஸ் அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் போட்டு என்னை சிதைக்கிறதா நினைத்து நீ செதுக்கி கொண்டிருக்க. இந்த பொங்கலுக்குள்ள எல்லாத்தையும் வெள்ளையடிச்சு என் வீட்டை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாயின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நன்றி, அதுக்கு நன்றி தம்பி. என்னை ரெண்டா வெட்டி பிளந்தாலே ஒழிய என் கட்சியை பிளப்பது, சிதைப்பது, கரைப்பது ஒரு கைவினை கலைஞன் 1000 பொம்மையை செய்ய முடியும். 1000 பொம்மை சேர்ந்து ஒரு கைவினை கலைஞனை செய்ய முடியாது. அவர் போயிட்டா அவ்வளவுதான். இங்க ஒருத்தர் வந்தா வாங்க நன்றி, போன போங்க ரொம்ப நன்றி. இதான் எங்களுடைய கோட்பாடு. சும்மா போட்டு ஏதாவது ஒண்ணு சிதைக்கிறோம் ஆடியோ வெளியிடுறது, வீடியோ. என் தம்பி சொன்னான்ல, நீ எல்லாத்தையும் வெளியிடு. இன்னும் 1.5 ஆண்டு கூட இல்லை, ஓராண்டு தான் இருக்கு. பார்த்துக்குருவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற கோட்பாட்டை வைத்து பாட்டன் பாரதியின் பேரனும் பேத்திகளும் களத்திலே பாயிரும். கோயிலுக்குள்ள வராத தீட்டு, கோயிலுக்கு போகாத அறிவட்டதனம், முட்டாள்தனம். சுத்தமா என்ன கோயிலை விட்டு வெளியேற்றிட்ட. கோயில் எனக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம். என்னுடைய வரலாற்று குறிப்புகள், செப்பேடுகள், கல்வெட்டுகள் எல்லாம் அந்த சோகத்துல தான் இருக்கு. என்னை வெளியேற்றிட்ட. தாய்மொழியிலிருந்தும் வழிபாட்டிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் வெளியேறிவிட்ட இனம் எப்படி வாழும்? எப்படி வாழும்? கோயில இருந்து நேர வெளியே வந்தேன், கூட்டிகிட்டே வந்தேன். அது பகுத்தறிவில்லை, அது பகுத்தறிவில்லை, அது முட்டாள்தனம். கடவுளை நம்புகிறவன் முட்டாள், வணங்குறவன் காட்டு முராண்டி. இப்படியே கூட்டிட்டு வந்து எங்கே விட்ட? கடற்கரையில புதகுலிக்கு முன்னாடி நிறுத்திட்ட, கட்டடிச்சு அப்படியே பாடிட்டு இருக்கான். கோயிலிருந்து கூட்டிட்டு வந்து புதகுலிக்கு முன்னாடி விட்டு விழுந்து கும்பிடு, மாட்டிக்கால் கும்பிடு, அதுக்கு வடை வை, அதுக்கு என்ன சொல்றது, செய்தித்தாள் வை, பகுத்தறிவு. காஃபி குடிக்க பகுத்தறிவு. இன்றைக்கு வரைக்கும் ஐயா வீரமணியிடம் போய் ஏன் திராவிடம் என்று பெயர் இருக்கு, ஏன் தமிழர் கழகம் தமிழ் என்று சொல்ல மாட்டீர்கள் என்று கேள்றா. தமிழர் என்று இருந்தால் பார்ப்பனன் பிராமணன் நானும் தமிழன் என்று வந்து விடுவான். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, தமிழர் என்று இருந்தால் நாங்களும் தமிழர்கள் தான் என்று பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள். எப்படி வருவார்கள்? தமிழர்கள் என்று வந்து விடுவார்கள். தமிழர்கள் என்று இருந்தால் பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், தமிழர்கள் என்று இருந்தால் நாங்கள் வர முடியாது. இதுதான் பிரச்சனை. யார் வர முடியாது? இந்த திராவிட திருட்டு திருவாளர்கள் உள்ள வர முடியாது. 3 விழுக்காடு பிராமணன், அவர்கள் மொழியிலே பார்ப்பனன், 30 விழுக்காடு திராவிடன். குழந்தைக்கு என் உடன் பிறந்தானே, என் அன்பு தங்கைகளே தம்பிகளே, குழந்தைக்கு நிலவை காட்டி சோறு ஊட்டலாம், பாட்டு பாடி சோறு ஊட்டலாம், குயிலை காட்டி சோறு ஊட்டலாம், மயிலை காட்டி சோறு ஊட்டலாம். பூச்சாண்டி வந்து விடுவான், திருடன் வந்து விடுவான், பிடித்து கொடுத்து விடுவேன் என்று சொல்லி சோறு ஊட்டுவதற்க அந்த பூச்சாண்டி தான் திராவிடர்கள் நமக்கு காட்டிய பார்ப்பன பூச்சாண்டி. தமிழ் காட்டு மிராண்டி மொழி இன்னும் 40 ஆண்டுகளா பேசி வாரேன். அப்படின்னா யாரு? நானு, எங்க அப்பன், என் பாட்டன், முப்பாட்டன், பரம்பரை காட்டு மிராண்டி. உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பேரின மக்கள் காட்டு மிராண்டி. கப்பலிலே வணிகம் செய்யும் போது நான் கொண்டு போன கட்டுமரத்தில் பறக்க விட்ட பாய் துணியை கிழித்து உடையாக கட்டி வந்தாண்டா உலக வரலாறு. நீ என்னைய போய் நாகரிகமற்றவன், எப்படி நாகரிகமற்றவன்? நாங்க வந்தாண்டா உங்களுக்கு பல்லு விளக்கி விட்டோம், நாங்க வந்தாண்டா உங்களுக்கு டவுசர் சட்டை போட்டு விட்டோம், நாங்க வந்தாண்டா படிக்க வச்ச. என்னத்தை படிக்க வச்ச? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகஞ்சிதாமணி, கம்பராமாயணம் இதானே. இவனை எழுதுனவனை எவன் படிக்க வச்சான்? இங்க வா. ஏய், பெண்ணிய உரிமை, பெண்ணுமை உரிமை, 300க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள். அவளை படிக்க வச்சது யாரு? படிக்க வச்சது யார்? காப்பியங்கள், காவியங்கள் அத்தனையும் பெண்மகளையே காப்பிய நாயகியா வச்சு பாடியவன் அவன் தமிழன்.
தமிழ் பெருங்குடி மக்களின் 90 விழுக்காடு குல தெய்வங்கள் பெண் மக்கள். என்னுடைய குலதெய்வம் வீரமா காளி பெண்மகள். நாங்கள் சைவர்கள் என்று காட்டுவதற்கு திருநீர் மட்டும் தான் பூசிட்டு போனேன். திடீர்னு எங்க பூசாரி வந்து காட்டி பிடிச்சி அழுதுட்டாப்ல. என் தம்பி எல்லாம் இருக்காங்க காரைக்குள்ள. என்னன்னு கேட்டேன். 10 பேரை கூட்டிட்டு வந்து அழுதுட்டாப்ல. அப்பத்தான் கனவுல வந்து சொல்லிட்டு இருக்கா, அவன் திருநீர் வச்சு என்னை மறந்துட்டான் என் குங்குமம் இல்லாம போறான். அதுல இருந்து குங்குமம் வச்சுட்டு போறேன். நம்பாம போ. காளி வந்து எனக்கு குலதெய்வம்னா என் குலம் முன்னோன், நான் போற்றணும். அந்த வழியில் தான் பாரதியை நான் போற்றுறேன், என் பாட்டனை நான் போற்றுறேன். தெய்வம் நீ என்று உணர்கிறான். தெய்வம் நீ என்று உணர். 38 வயசுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, எப்படிப்பட்ட பிறப்பு பாருங்க. உலகத்துல நீங்க அவனை மாதிரி ஒருத்தர் நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த உலகத்திலே எனக்கு தெரிஞ்சுங்க, எல்லாருமே கடவுளுக்கு முன்பு, தெய்வத்திற்கு முன்பு, இறைவனுக்கு முன்பு போய் நின்று எனக்கு நல்ல புத்திய கொடுந்தாங்க கேட்டிருக்கான். எவனையாவது எடுத்து பாரு உலகத்துல, ஒரே ஒருவன் தாங்க, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். நிறைய அறிவை எனக்கு ஏன் கொடுத்தா நீ? கேட்டவன் உலகத்திலே ஒரே ஒருவன் தான், அது நம்ம பாட்டன் பாரதி தான். பேசியபடி வாழ்ந்தவன். நம்ம முன்னோர்கள் வீட்டுக்கெல்லாம் போடா, நம்ம பாட்டை உட்காந்துருப்பான், தாத்தா உட்காந்துருப்பான், நம்ம பாட்டி நிக்கும்டா. நம்ம தாத்தா உட்காந்துருந்தா அப்பத்தா நிக்கும்டா. பாரதி வீட்டுக்கு போடா, செல்லம்மா உட்காந்துருப்பாடா, பாரதி நிப்பான்டா. செல்லம்மா நாற்காலியில் உட்காந்துருக்கும், பாரதி அப்படி நிப்பான். அவனை மாதிரி ஒரு சட்டக்காரனை, முற்போக்காரனை நீ பார்க்க முடியாது. அவன் யார்? அவன் அவன் இன்னொரு வைகுந்தர் வள்ளலார். அவன் எதிர்ப்புரட்சியாளன். இந்த சமூக கட்டமில்லைனா அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அங்கு ஒரு காட்டில் ஒரு பொந்திலை வைத்தேன், வெந்து தணிந்தது காடுன்னு பாடுறான். ஏண்டா வேர்ல வைக்கல? ஏண்டா கிளையில வைக்கல நெருப்ப? ஏன் பொந்துல வச்சான்? பொந்து எப்ப வரும்? இத்து உத்து போய் பட்டு போன மரத்தில் தாண்டா பொந்து வரும், அங்க வச்சாங்கிறான். பழமை வாதம், மூட பழக்க வழக்கங்கள், கேடுகட்ட நம்பிக்கையில் வச்சு கொடுத்துடா. அதான்டா பாரு, அவன் தான் பாரு. என்ன அக்ரகாரத்துக்குள்ள கழுதை வரக்கூடாது அவ்வளவுதானே. இந்த கழுதை தூக்கி நான் வரேன். அவன் தான் எதிர்ப்புரட்சியாளன். டே, உலகத்துல மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது, சாதி மாறிக்கொள்ள முடியாதது. சாதி மாறாது. கிறிஸ்தவனா இருக்கிற நான் இஸ்லாமிய மாறலாம், இந்தா இருக்கிற நான் கிறிஸ்தவனா மாறலாம். ஆனால் பறையனா இருக்கிற நான் ஐயனாக முடியாது, தேவரா இருக்கிற நான் தேவேந்திரா முடியாது, தேவேந்திர இருக்கார் தேவராக முடியாது, படையாச்சி இருக்கிற நான் ஆக முடியாது. சாதி மாற முடியாது. உலகத்திலே ஒரே ஒருவன் தான்டா சாதியவே மாத்திரமே, பாரதி மட்டும்தான்டா. வரை ஐயன் கனகலிங்கத்தை கூட்டிட்டு வந்து மீசை எடுத்து பூணூல போட்டு இன்னையில இருந்து நீ ஐயன் என்று சாதி மாத்தியவன் பாரதி மட்டும்தான். யார் இந்த பூணூலை கேட்டது என்று கேட்டால் சுப்பிரமணிய பாரதி போட்டான்னு சொல்றான்னு சொன்னது அவன் தான். இவன் நமக்கு சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். அப்படி பாடுறாம்பர். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொல்லிக் கொடுத்த உனக்கு அவன், இவர்களுக்கு பாப்பான். சாதி மதங்களை பாரோ, உயர் ஜென்மம் இச்சென்மை உண்மையர் தேசத்தில் எதினராயின் வேதியராயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றேங்கிற. எல்லாரும் ஒன்றாங்க. அவன் யார் உனக்கு? பாப்பான். ஏன் அவன் பாப்பான்? எல்லாரையும் சமமாக பார்ப்பான். அதனாலேயே பாரதி ஒரு பாப்பான். பாரதி தமிழை பாடினான், தமிழிலேயே பாடினான், தமிழாகவே வாழ்ந்தான் பாரதி. தமிழர்கள் நாங்கள் போற்றாது வேறு யார்? ஒளி படைத்த கண்ணினாய், உறுதி கொண்ட நெஞ்சினாய், களிபடைத்த மொழியினாய், கடுமை கொண்ட தோழினாய், தெளிவு பெற்ற மதியினாய், சிறுமை கண்டு பொங்குவாய், எளிமை கண்டு இறங்குவாய், ஏறுபோல் நடையினாய் வா வாங்குறான். உலகத்துல எந்த கவிஞனாவது செய்வானடா? உடலினை உறுதி செய்கிறான்டா எடுத்தவனை.
உடலினை உறுதி செய். சொல்வது தெளிந்து சொல், செய்வது துணிந்து செய். சாவதற்கு அஞ்சேல். இதான் உலகம் பிறக்க தத்துவம். அதுதான் தலைவர் கற்பிக்கிறார். சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவன் சரித்திரமாகிறான். அது அவன் என்ன சொல்ற? ரெண்டே வார்த்தையில, சாவதற்கு அஞ்சேல், சரித்திர தேர்ச்சிகொள், சிதையா நெஞ்சுகொள், சாவதற்கு அஞ்சேல்ங்கிறான். சாக பயப்படாதாங்கிறான். அவன் பேர என்ன சொல்றான்? மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்கிறது. மரணத்திற்கு அஞ்சாமல் மரணத்துக்கு துணிந்து நிற்பவன் எவனோ அவனை வரலாற்றில் மாவீரனாகிறான். அதை அவன் அப்படியே சொல்றான் பாரு. சாவதற்கு அஞ்சேல், சிதையா நெஞ்சு கொள், சாவதற்கு அஞ்சேங்கிறான். எனக்கு என்ன சொல்றான்? கத்தி பேசுவார்கள், சீமானும் தமிழும் கத்தி பேசுவார்கள். அவன் தான் கத்து கொடுத்துட்டு போனான். என்ன சொல்றான்? வீரியம் பெருக்கு வெடிப்புற பேசுங்கிறான். எப்படி வீரியம் பெருக்குனா? எப்படி போட போய் காலையில 2 மணி நேரம் ஜிம்முக்கு போட, அடிடா 1/2 கிலோ மாட்டுக்கறிய போட, போடு தூக்குடா, ரெக்கை தூக்கி கிளம்புடா, வீரியம் பெருக்குடா, வெடிப்புற பேசுறாங்கிறான். அவன் பின்னாடி வந்து என்ன சொல்றான்? சங்கே முழங்குங்கிறான். சங்கே பேசு, சங்கே முழங்கு, நோ நோ முழங்கு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அதான்டா முழங்குறோம். விடுதலை பெற்றவன் பேசுவதற்கும் அடிமை உரிமைக்கு பேசுவதற்கும் வேறுபாடு இருக்கு தம்பிகளே, வேறுபாடு இருக்கு. ஏன் பாரதியை நாங்க போற்றுறோம்? அன்பு தம்பி தங்கைகளே, வருங்கால தலைமுறை பிள்ளைகளே, தமிழ் இலக்கிய உலகம் வறண்டு போயிடுச்சு, ஒரு பெரும் வறட்சியை கண்டுருச்சு. சங்க இலக்கியங்கள் கடந்து பிறகு பக்தி இலக்கியமா மாறி பெரிய புராணம், திருவாசகம், இந்த மாதிரி பக்தி இலக்கியங்கள், திருப்புகழ் இதெல்லாம் இப்படி வந்துகிட்டு இருந்த காலத்துல தமிழ் இலக்கிய உலகம் வறண்டுச்சு, ஒரு தொய்வுட்டுச்சு. விஜயநகர நாயக்க மன்னர்கள் வந்து விஜயநகர பேரரசை நிறுவிய பிறகு சுத்தமா வறட்சி விட்டுச்சு. அந்த நேரத்தை வறண்ட நிலத்திற்கு துளி நீரா வரல, பெரும் மழையா வந்தவன் நம்முடைய பாட்டன் பாரதி. தமிழ் இலக்கிய உலகம் மரணித்து போன காலகட்டத்தில், உறைந்து போய் கிடந்த காலகட்டத்தில் ஒரு பெரும் பாய்ச்சலை புகுத்தியவன் பெரும்பாவளன் பாரதி, நம் பாட்டன். புதிய நடை, புதிய சந்தம், புதிய கருத்து, புதிய வார்த்தை சொற்றொடர் போட்டு தூக்கி தள்ளிட்டான். யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோ போல் பூமிதனும் யாங்கேனும் பிறந்ததில்லை. அதை நம்ப மாட்டீங்களா? அடுத்த வரைய போடுற உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான். டேய், நான் வீமனுக்கு பெருமை பேசுறடா, புகழ்ச்சி இல்லை. ஊமையராய், செவிடர்களாய், குருடர்களாய் வாழ்கின்றோம். ஒரு சொல் கேளி சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீருங்க. அதனால்தான் அவன் பிள்ளைகள் தமிழை முழங்கி வருகிறோம். தமிழ் எங்களுக்கு பேச்சல்ல, தமிழ் எங்களுக்கு மூச்சு, தமிழ் எங்களுக்கு உணவல்ல, வேலை வாய்ப்பல்ல, படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா, இல்லை, தமிழ் எங்களுக்கு உயிர் என்பதை எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு போய்த்தார்கள். எங்கள் தமிழ் யாரையும் பகைக்க சொல்லாது, பகைக்க சொல்லி தராது, ஆனால் பகையை வெல்லாது விடாது. நல்லா கவனிச்சுக்கணும். தமிழ் தாய் பேரன்பு மிக்கவள். அவளுக்கு அழிக்க தெரியாது, ஆக்கத்தான் தெரியும். அன்பை கற்பிப்பால், அறிவை போதிப்பால். அந்த தமிழ் பிள்ளைகள் நாங்கள் இன வெறியர்கள், இன சாவனிஸ்டுகள், பாசிஸ்டுகள், செப்பரேட்டிஸ்டுகள். நீ ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே தான் இருக்க, நான் ஒரு பக்கம் ஏறி போயிட்டே தான் இருக்கேன். பாரதி சொல்றான்ல, உடலினை உறுதி செய், ஏறுபோல் நட, நேர்வட பேசு, நைய புகை, நினைப்பது முடியுங்கிறான். இந்த தேர்தலை அடிக்கிற அடியில நினைக்கிறது முடியும்.
அவனை மாதிரி அவனை மாதிரி அவன் பார்க்கணும் திமிரா இருக்குங்க. நிமிர்ந்த நன்னடை, நேர் கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமை. யாருக்கு? பெண்ணுக்கு பாடுறாங்க. பெண்ணுனா அடக்க ஒடுக்கமா இருக்கணும், அப்படி தலை குனிஞ்சு இருக்கணும். சீ, நிமிர்ந்த நன்னடை அடிப்போ. ராணுவ பேரணியில பெண் ராணுவ வீரர் போற மாதிரி போ. நேர்பட பேசு. அதான் நிமிர்ந்த நன்னடை, நேர் கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமை. அது வேண்டுங்கிறான் பெண்ணுக்கு. பெரியார் தான் பெண்ணியத்துக்கு பேசினாரு, பெரியார் தான் சமூக நீதி பேசினாரு. அது சமுக்கால நீதியா இருக்குது. ஒரு நீதி இங்க இல்ல. உனக்கு என்ன சமூக நீதி இருக்கு? சாதி வாரி கணக்கெடுப்பு எடு, அதை எடுக்க துப்புள்ளாத நீதிக்கு சமூக நீதி போயிட்டு இருக்க. எதுக்கு சனாதனம் சனாதனம் பூரா குருமார்களையும் கூட்டு கால கழுவி தண்ணியை குடிக்கிறீங்க. என்னத்துக்கு சனாதனம் பேசி தெரியுதா? எதுக்கு பேசி தெரியாங்க? நேர்வட பேசுனா என்ன? எப்படி வாழ்றியோ அப்படி பேசுன்றான். அதுக்கு உனக்கு ஏதாவது இருக்க? சும்மா சாதிவாரி கணக்கெடுப்புனா அங்க சமூக நீதிக்கு திராவிடம் என்றால் சமூக நீதி என்னன்னு சொல்லு. இந்த இடத்துல சமூக நீதி நிறைநாட்டிருக்கோம்னு சொல்லு. சொல்லு பாப்போம். ஒண்ணும் கிடையாது. பெரியாரோட பெரிய பெரியார்லாம் எங்க முன்னோர்கள் இருக்கான்பா. அவர் பகுத்தறிவின் தந்தைங்கிற பாட்டை இருக்கான் எனக்கு அயோத்தியாச பண்டிதர். அவர் பொது உடைமைங்கிற பொது உடைமை சித்தாந்தத்தை சிங்காரவேலர் தான் கத்துக்கிட்டேன்னு பெரியாரே ஐயா பெரியாரே சொன்னது இருக்கு. அங்க ஒரு தாத்தா இருக்கான் எனக்கு பாட்டே இருக்கான் சிங்காரவேலர். அங்க ஒரு தாத்தா இருக்கான் ஜீவானந்தம்னு. என்னடா எங்க முன்னோர்கள்ட்ட நீ குறை கண்டுட்ட? இதுதான் கொள்கை, இதுதான் அடையாளம். பெரியாரும் பேசினார், பெரியாரும் போராடினார். எதிர்க்கவில்லை, ஏற்கிறோம். பெரியார் தான் போராடினார், ஏற்கவில்லை, கடுமையாக எதிர்க்கிறோம். பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணத்திலே பெரியாரும் ஒரு 100 மீட்டர் பயணம், அவ்வளவுதான். அவரே தான் பாதை, அவர் தான் 8 வழிச்சாலை, அவரே தான் 18 வழிச்சாலை என்றால் தம்பி மோதல் நடந்துருச்சு. பெரியாரின் கைத்தடியா, பிரபாகரனின் துப்பாக்கியா தான் சண்டைங்க. ஏழு பைசா ஆகுன்னா பெரியார் தூக்கிட்டு வருது. நானும் பொறுத்து சைத்து பார்த்தேன். ஏன்னா 15 ஆண்டுகள் அங்கே கழிச்சிட்டான். அதனால நமக்கு அது சரியா வராது. நான் நடந்து வந்த பாதையை வேலி முள்ளி வெட்டி சாத்த சரியா இல்லை. நான் பேசுனதை கேட்டு பல பேர் மாதிரி பெரியார் ஆளானவெல்லாம் இருக்கான். நீ அதை பேசிட்டு இப்படி ஆம், நான் வழி நடந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை. அதை போட்டு குழப்பிக்கிற கூடாது. அது பெரியார் எடுத்துருவார். பெரியார் தான் பத்தி கவலைப்படாத. தமிழை சனியன் என்று சொல்லிவிட்டார். இங்க ஒரு தாத்தா இருக்கான், கிளம்பி வாரான். அது வரைக்கும் நல்லா தான் பாடிட்டு இருக்கான். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே. அதெல்லாம் கேட்டுக்க. தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே. தாயை பழித்தவனை, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேன்ட்டான். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை உன் தாயை தடுத்தாலும் விடாதேன்ட்டான். இப்ப நாங்க பெரியாரை விடுறதா வேணாமா? அங்க போயிட்டு டெல்லியில போயிட்டு இப்ப தமிழ் இந்தியாவின் மொழியில் மூத்த மொழி, உலக மொழிகளின் மிக தொன்மையான மொழி, ஆதி மொழி எல்லாம் பேசுறது. பாராளுமன்ற கட்டடத்துல வாசல்ல இந்தி, சமஸ்கிருதம், இங்கிலீஷ்ல கல்வெட்டு இருக்கு. ஏன் என்னரும் தாய்மொழி தமிழிலே கல்வெட்டில் என்று பேச துப்புள்ளத நீங்க? தாய்மொழி உயர்வை பற்றி பேசுகிறீர்கள், தமிழ் உலகத்தின் மூத்த மொழி என்று பேசுகிறீர்கள். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று நாட்டின் பிரதமர் ஐயா மோடி அவர்களே சொல்கிறார்கள். அந்த மொழிக்கு நீங்கள் கொடுத்த முன்னுரிமை என்ன? பெருமக்களே, நீங்கள் ஐயா பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னதற்கு உங்கள் கருத்து என்ன? இதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? சொல்லுங்கள். கேட்டா பெண்ணிய உரிமை நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம்.
பெண்களுக்கு நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம். என்ன கொடுத்த? அமைச்சரவையில் எத்தனை பெண்ணு சொல்லு. உன் கட்சியில் இப்ப இந்த 26ல எத்தனை பேருக்கு சீட்டு கொடுப்பா சொல்லு. நான் 117 இடம் சீட்டு கொடுப்பேன். பாரதியின் பேரன் கொடுப்பேன், பாவேந்தனுடைய பேரன் கொடுப்பேன், பிரபாகரனின் மகன் கொடுப்பேன். நீ என்னத்தை புடுங்குவேன்னு சொல்லு. என்ன கொடுப்ப? இந்திய துணைக்கண்டத்திலே ஒரு அரசியல் இயக்கம் 117 இடம் பெண்களுக்கு, 117 இடம் ஆண்களுக்கு சம வாய்ப்பை கொடுக்கிற அரசியல் இயக்கம் தொடங்கணும்ல. அது ஜெயிக்கிறதா இருந்தா கொடுக்கலாம். அது ஜெயிக்க கொடுத்தாண்டா ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதா இருந்தா கொடுக்கும்ல. நான் கொடுத்து ஜெயிச்சிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தார், பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஒரு தாத்தா. அவர் பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை விற்பார்கள்னாரு. முன்னாடி வந்திருந்த என்ன நினைச்சிருப்பா, ஏதோ பேசியிருக்காப்ல. புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். விளை நிலங்களை எல்லாம் இவர்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் சொல்லும் போது ஏதோ நினைச்சிருப்பா. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது. காரணம் கால ஞானம். கால ஞானம். இதுதான் நடக்கும். அதுபோல கணித்தவன் பாரதி. மாநிலம் பிரிக்கப்படல, மாநில தாயை வணங்குதும் என்பான். தமிழ்நாடுன்னு பேரு வைக்கல, பாடிட்டான். செந்தமிழ் நாடு என்னும் போரினிலே இன்பத்தேன் வாயுது காதினிலேங்கிறான். இங்க ஒருத்தர் ஐயா பெரியார் அவர்கள் செந்தமிழ் நாடு என்னும் போதிலே வெங்காயம் வாயுது காதினிலே அப்படின்னு. வெங்காய வியாபாரிகளுக்கு வேற என்ன பாய்? மளிகை மண்டியில வெங்காயம் வித்தவங்களுக்கு வேற என்ன பாய்? சகிக்கல, பொறுக்கல. எங்கள் தந்தையர் நாடு என்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலங்கிறான். ஒரு திமிர், ஒரு ஆற்றல் அப்படி ஏறுறாங்கிறான். இது என் நாடடா, என் அப்பன் நாடடா என்று சொல்லும் போது ஒரு திமிர் ஏறுதுங்கிறான். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்முகல் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. பாடிட்டே இருக்கான் பாருங்க. தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு. நாங்க தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம். யாரு? எங்க பாட்டன் பாடினதுக்கு முன்னாடி வச்சா பின்னாடி வச்ச? அவன் போனதுக்கு பிறகு திராவிட நாடு. வெள்ளக்காரர் இருக்கும்போது காட்டிருந்தா கூட போய் தொலைன்னு சொல்லியிருப்பான். அடிமை இந்தியாவில் விடுதலை பெற்ற இந்தியாவில் அவன் தரமாட்டான், கிடைக்காதுன்னு தெரிஞ்சே பேசுறது. அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு. அடையில எவன் போன சுடுகாட்டுக்கு? எங்களைத்தான் அனுப்பிட்ட. ஒரு பக்கம் பெரியார் அவர்கள், ஐயா பெரியார் அவர்களே வச்சுக்கிறோம். பெரியார்னு நம்ம சொல்ல கோச்சுப்பாங்க. ஈவேரான்னு சொல்லிருங்களேன். எப்படி நீங்கள் பெற சொல்லலாம்? எப்படின்னா எங்கள் தலைவரை நீங்க எப்படி சொல்லுவீங்க? டெல் மீ. எங்கள் தலைவரை எப்படி சொல்லுவீங்க? மேதகு பிரபாகரன் என்று சொல்லுவீங்களா? எங்களை போல தேசிய தலைவர் பிரபாகரன் அது வேண்டாம், தலைவர் பிரபாகரன் என்றால் சொல்லுவீங்களா? பிரபாகரன் தானே சொல்லுவீங்க, அப்படித்தானே சொல்லுவீங்க, அப்படித்தானே சொல்லுவீங்க. அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனாலும் நாங்க சொல்றோம் ஐயா பெரியார் அவர்கள் தமிழை சனியன், தமிழை சனியன், தமிழை சனியன் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் அவர் சொல்றதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே என்ன சொல்றான் பாருங்க. தமிழை சனியன் என்று ஒருத்தர் சொல்றார். இவர் யாரு? தமிழர்களுக்கு தந்தை. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம். இவன் யாரு? பாப்பான். இவன் யாரு? பாப்பான். இவர் யாரு? தந்தை. தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படின்னா அந்த மொழியை பேசுகிற கூட்டம் காட்டுமிராண்டி. தமிழனை காட்டுமிராண்டி என்று சொல்லி, அவன் தாய்மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லி, தமிழை சனியன் என்று சொல்லிவிட்டு உலகத்துல ஒரே ஒரு இனத்துல தான்டா தலைவன் தந்தை என்று வாழ முடியும். அது மானங்கட்ட ஈனங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் தான்டா இருக்க முடியும்.
தெலுங்கை சனியன், மலையாளத்தை காட்டுமிராண்டி மொழி, கன்னடத்தை காட்டுமிராண்டி மொழி. அப்படி யாராவது சொல்ல முடியும் மேடம்? சொல்லு. உன் தாயை என் தாயை விபச்சாரி என்று சொன்ன ஒருவர் நமக்கு அப்பனாக தந்தையாக இருக்க முடியும் என்றால் மானங்கட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் இருக்க முடியும். ஒருத்தன் இனிது என்கிறான், ஒருத்தன் சனியன் என்கிறான். யாரு யாரு உனக்கானவன் என்று பார், எவன் தமிழன் என்று பார். சமரசமில்லாத சண்டைக்காரன் பிரபாகரனின் பிள்ளைகள் தேர்தல் களத்திலே ஒரு புரட்சிகர அரசியல் போருக்கு தயாராகி வருகிறோம். பாரதி சொல்றான், அச்சம் தவிருங்கிறான்ல தம்பி ஸ்ரீதர் சொன்ன மாதிரி, அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லைங்கிறான். அஞ்சாத பரம்பரையில் வந்தவன். அதேதான் எங்கள் தலைவன் கற்பிக்கிறான். அச்சத்தை கைவிடு, இல்லையில் உன் லட்சியத்தை கைவிடுங்கிறான். தோற்று போனால் நீ மாற்ற வேண்டியது பாதையைத்தானே உரிய லட்சியத்தை அல்லங்கிறான். நாங்கள் பாதையை மாற்றி 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 பயணிப்போமே ஒழிய லட்சியத்தை ஒருவதும் கைவிடப் போவதில்லை. பெரும்பாவளன் நம்முடைய பாட்டன் பாரதிக்கு நாம் அவனுடைய பெரும்புகளை போற்றுகிறோம். இது ஒரு தொடக்கம்தான். ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல நிகழ்வை நிகழ்த்த நான் துடிப்பேன். அது நிகழாமல் போகிறது. எங்களுடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாருக்கு அவருடைய புகழை போற்ற ஒரு கூட்டம் நடத்தணும் நினைப்பேன். அந்த நேரத்தில் அனுமதி தரமாட்டார்கள், மறுப்பார்கள். ஆனால் வருகிற 28ஆம் தேதி நம்முடைய பெருகதி அப்பன் இயற்கை வேளாண் பேரறிஞர் அப்பா நம்மாழ்வாருடைய பெரும்புகள் போற்றுகிற பெருங்கூட்டம் ஒரத்த நாட்டிலே நடக்க இருக்கிறது. வேளாண்மையின் அவசியத்தை, உழவை மீட்போம் உலகை காப்போம் என்ற தலைப்பிலே நாம் அங்கே மாபெரும் கூட்டத்தை நடத்த இருக்கிறோம். என் அன்பு உறவுகள் அனைவரும் வந்து நம்முடைய அப்பாவின் பெரும்புகளை போற்ற கூடுவீர்கள் என்று நம்புகிறேன். நம்முடைய பாட்டன் பெரும்பாவளன் பாரதிக்கு நாம் வணக்கத்தை செலுத்துகிற இந்த நாளில் ஒரு உறுதியேற்போம். அவன் கண்ட கனவு அதை நிறைவேற்ற வேண்டும். திசையெல்லாம் உலகமெல்லாம் தமிழோசை பரவும் வகை நாம் செய்தல் வேண்டும். தெருவெங்கும் தமிழ் முழக்கம் செழிக்க செய்ய வேண்டும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். நம்முடைய பாட்டன் பெரும்பாவளன் பாரதிக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் ஒரு பேரனாக, ஒரு தமிழ் மகனாக நான் பெருமிதமும் திமிரும் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.